சாயிரம். ஓம் சாயிரம். கண்மணியே, நீ எதை தேடுகிறாயோ அதுவும் உன்னை தேடும் நேரம் இது. உனக்கு புத்துணர்வை தரும் நிகழ்வுகளையெல்லாம் உன்னிடத்தில் இருந்தே உன் சாயிநாதர் நிகழ்த்தி வைப்பேன். இனி வரும் காலமெல்லாம் உனது கையே ஓங்கி நிற்கப் போகிறது. இனி உன் வாழ்வில் எல்லாம் மகிழ்ச்சியே. உன்னை தேடி சிலர் அவர்களை அறிமுகப்படுத்த முன் வருவார்கள். அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விரைவில் நீ வெளிவரப் போகிறாய். நம்பிக்கையோடு இரு, எதற்குமே அஞ்சாதே. அப்பா நான் இருக்கிறேன் கண்மணியே. நான் யாசித்தாலும் நான் முழுவதுமாக நேசிக்கும் உன்னை யாசிக்க எப்பொழுதும் யாரிடமும் கையேந்த விடவே மாட்டேன். என் கண்மணியே, 3 விஷயங்கள் உன் நேரத்தை வீணடிக்கின்றன. முதல் விஷயம், தவறிப்போனது முடிந்து போனதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பது. போனது போகட்டும், அது திரும்ப வரவே வராது. எனவே அதை பற்றி சிந்தனையிலே உட்கார்ந்திராமல் உன் வேலையை திறம்பட செய்ய பழகிக்கொள். எப்பொழுதுமே மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. அது ஒரு பொழுதும் பயனளிக்கவே அளிக்காது. கடைசியாக, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களையும் திருப்திப்படுத்த நினைப்பது இது யாராலும் சாத்தியப்படவே படாது. இந்த 3 விஷயங்களும் உன் நேரத்தையும் வீணாக்கும், உன் மனதையும் நோகடிக்க செய்யும், உன் வாழ்க்கையையே வெறுக்க செய்யும். எனவே இந்த 3 விஷயங்களையும் பற்றி உன் மனதை சிந்திக்காமல் நல்ல எண்ணங்களை உன் மனதில் வளர்த்துக்கொள். நீ எதை தேடுகிறாயோ அதுவும் உன்னை தேடும் நேரம் இது. தங்கமே, நன்றாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும், எல்லோரிடத்தையும் போல் நாமளும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைக்காதே. எப்பொழுதும் எல்லாரிடமும் நல்லவர்களாக முதலில் வாழ வேண்டும் என்று நினை. உன்னை பற்றி மட்டுமே சிந்திக்காதே. இந்த உலகத்தில் உள்ள அனைவரை பற்றியும் உன் மனதில் சிந்தனையை வைத்துக்கொள். யார் மனதையும் தவறிக்கூட காயப்படுத்தாதே. உன்னை யாராவது பழி வாங்கினால் அவர்களை திருப்பி பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைக்காதே. அப்படியே அவர்கள் வழியே அவர்கள் போகட்டும் என்று விட்டுவிட்டு உன் வழியை பார்த்து நீ நடந்து செல். அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது அவர்கள் அனுபவிக்க வேண்டியது அவர்கள் அனுபவித்தே தீருவார்கள். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. எப்பொழுதுமே நல்லவர்களாக வாழ பழகிக்கொள். ஏனென்றால் நன்றாக வாழ்ந்தவர்கள் அவர்கள் செய்த கர்ம வினைகளால் மோசமடைந்தது உண்டு. ஆனால் எப்பொழுதும் நல்லவர்களாகவே வாழ்பவர்கள் எப்பொழுதும் மோசமடைந்ததே இல்லை. அவர்கள் வாழ்வில் அவர்கள் லட்சியத்தை அடைந்தே தீருவார்கள். இது உன் சாயப்பாவின் தெய்வ வாக்கு. அது நிச்சயமாக பலிக்கும். நீ என்னிடம் கேட்ட ஒன்றை தரப்போகிறேன். சந்தோஷமாக பெற்றுக்கொள். நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அதுவும் உன்னை தேடி வந்து உன் கைகளில் வந்து சேரும். அந்த நேரத்தை என் செல்லமான கண்மணிக்காக நான் உருவாக்குவேன். உன்னை ஆச்சரியப்படுத்த ஒரு திட்டம் வகுத்துள்ளேன் உன் சாயிநாதர். உன் வாழ்க்கையை மேம்படுத்தப் போகிறேன் உன் சாயப்பா. இனி நம் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது என்று நீ நினைத்த ஒன்றை உனக்காகவே முடித்து வைக்கப் போகிறேன். அதற்கான திட்டத்தையும் தீட்டிவிட்டேன் நான். நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் விஷயம் எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கவிருக்கிறது. உன் வாழ்க்கை இனி பிரகாசமான வாழ்க்கையாகவே மாறப்போகிறது. நீ விரும்பியதையெல்லாம் பெறப்போகிறாய். கேட்டதையெல்லாம் அடையப் போகிறாய். நெடுங்காலமாக நாம் விரும்புவது, ஆசைப்பட்டது எல்லாம் பல நாட்களாக தள்ளிக்கொண்டே போகிறதே என்று கவலைப்படாதே. ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடப்பதற்காகத்தான் அந்த விஷயம் தள்ளிக்கொண்டே போகிறது என்று உன் மனதை தேற்றிக்கொள். ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டுமென்றால் பல இன்னல்களை தாண்டித்தான் வரவேண்டும். அப்படிதான் நீயும் உன் வாழ்க்கையில் பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் தாண்டிக் கொண்டிருக்கிறாய். இதோ உன் கஷ்டகாலமெல்லாம் முடிந்துவிட்டது. உன் போராட்டத்திற்கான முடிவும் வந்துவிட்டது. மனதில் உள்ள அழுத்தமான வேண்டுதல்களும் நிறைவேறாத ஆசைகளும் என் காதில் வந்து சேர்ந்தது. எப்பொழுதும் உருக்கமாக வேண்டுதல் வைக்கும் என் குழந்தை இன்று மிக அழுத்தமாக
அழுகையோடு உன் வேண்டுதலை வைத்திருக்கிறாய். என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கிறது, என் வாழ்க்கையில் மட்டும் நல்ல திருப்பங்கள் வரவே மாட்டேன் என்கிறது என்று கோபத்துடனும் சற்று வேதனையோடும் என்னை நீ கேள்வியாக கேட்கிறாய். உன் மனதில் ஓடும் ஏக்கங்களும் வேதனைகளும் உன் சாயப்பாவுக்கு நீ சொல்லவே தேவையில்லை. நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று உன் மனதில் ஓடும் குழப்பங்களுக்கான விடையும் உன் சாயப்பாவிற்கு தெரியும். உன் எல்லா குழப்பத்திற்கும் பயத்திற்கும் விடிவு தரவே இன்று உன் சாயப்பா உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன். ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டுமென்றால் பல இன்னல்களை தாண்டித்தான் வர வேண்டும். அப்படித்தான் நீயும் உன் வாழ்க்கையில் பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் தாண்டி கொண்டிருக்கிறாய். இதோ உன் கஷ்டகாலமெல்லாம் முடிந்து விட்டது. உன் போராட்டத்திற்கான முடிவும் வந்துவிட்டது. உன் சந்தோஷமான காலம் ஆரம்பித்து விட்டது. அதற்கான திட்டத்தையும் நான் வகுத்து விட்டேன். நம்பிக்கையோடு இரு. உனக்கான வாழ்க்கை இனி ஆரம்பம். நம் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் என்றுதானே யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க, உன்னை மேம்படுத்த, உனக்கே உன்னை யார் என்று புரிய வைப்பதற்காகத்தான் இந்த சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நடந்து முடிந்துவிட்டது. உனக்கான வாழ்வு இனி மகிழ்ச்சிகரமான மாறப்போகும். அந்த அதிசயம், அந்த ஆச்சரியம் நடந்தே தீரும். நான் அந்த வேலையை ஆரம்பித்து விட்டேன். அந்த திட்டத்தை வகுக்கவும் செய்துவிட்டேன். இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே ஜெயம்தான், ஆனந்தம்தான், சந்தோஷம்தான். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து திடீர் திருப்பத்தை வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் சாயிபாபா. ஏதாவது ஒரு குழப்பமாக இருக்கும் சமயத்தில், மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து அந்த குழப்பத்திற்கு விடையையும் அந்த மன போராட்டத்திற்கு தீர்வையும் கொடுத்தருள்வார் சாயிநாதா. எப்பொழுதுமே நம்பிக்கை உள்ளவர்களால் மட்டுமே வெற்றி கனியை ருசிக்க முடியும். தோல்வியை தோற்கடிக்கும் உலகின் ஒரே வலிமையான ஆயுதம் என்ன தெரியுமா? நம்பிக்கை. இந்த உலகமே நம்பிக்கை என்ற ஒன்றால் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம்பிக்கையே இல்லாத ஒருவனுக்கு எங்குமே எதிலையுமே நிம்மதியே இருக்காது. எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்தால்தான் உச்சியை அடைய முடியும். எனவே நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், போராடிக்கொண்டே இருக்க வேண்டும். இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி என்னும் கனியை ருசிக்கலாம். உன்னை ஏளனமாக பேசி உன்னை ஒதுக்கியவர்களெல்லாம், உன் குறைகளை காரணம் காட்டி ஒதுக்கியவர்களெல்லாம் உன் வெற்றியை கூடி கொண்டாடும் நாள் வரும் வரை நீ பொறுமையாக காத்திரு. உன் காத்திருப்புக்கான நல்ல பதில், நல்ல பரிசு நிச்சயமாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும், எந்த பிரச்சனையா இருந்தாலும், நம் கண்முன்னே வந்து எது வந்து நின்றாலும் கூட நாம் ஜெயிப்பதற்காகவே பிறந்திருக்கிறோம். ஜெயிப்பதற்கான அத்தனை வழிகளையும் நான் முயன்று கொண்டே இருப்போம். பாபாவின் துணை எப்பொழுதும் நமக்கு இருக்கும். சாதிப்பதற்காகவே வாழ்க்கையில் இருக்கிறோம். வென்று காட்டலாம், ஜெயித்து காட்டலாம் என்ற தன்னம்பிக்கை வார்த்தைகளை, நல்ல நல்ல நேர்மறை சொற்களையும் எண்ணங்களையும் நமக்குள்ளே சொல்லிக்கொண்டே இருக்கலாம், நினைத்து கொண்டே இருக்கலாம். நிச்சயமாக கூடிய விரைவில் அனைத்து வெற்றியையும் பெற்று கோபுரத்தின் உச்சியில் உட்கார வைப்பார் நம் சாயிநாதர். ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ளலாம். நமக்கான கதவை நமக்காக நிச்சயமாக பாபா திறப்பார். நமக்காகவே காத்திருப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். குழந்தையே, யாராவது உன்னை அவமானப்படுத்துகிறார்கள் என்றால் அவர்களுக்கு வார்த்தைகளால் பதில் சொல்லாதே. உன் வாழ்க்கையால் அவர்களுக்கு பதில் சொல்ல பழகு. உன்னுடைய தலை நிமிர நிமிர நிச்சயமாக உன்னை வேதனைப்படுத்தியவர்கள், உன்னை காயப்படுத்தியவர்கள் அனைவரும் தலை குனிய செய்வார்கள். இது நிதர்சனமான உண்மை. மற்றவர்கள் விருப்பத்திற்காகத்தான் வாழ வேண்டும் என்றால்
அப்படி ஒரு வாழ்க்கையை ஒரு பொழுதும் வாழாதே என் கண்மணியே. ஏனென்றால் இது உன் வாழ்க்கை. இந்த கிடைத்திருக்கும் அற்புதமான பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ், நிம்மதியாக வாழ். மற்றவர்களிடத்தில் அதிக உரிமை இருக்கிறது என்று நினைத்து கொண்டு அதிகமாக பேசி வருந்துவதை விட மௌனமாக இருந்து மற்றவர்களுக்கு தொல்லை தராமல் இருப்பதே மிகவும் நல்லது. உன் வாழ்க்கையை நீ பார். உன்னை மாதிரியே மற்றவர்களையும் நல்லவர்களாகவே எப்பொழுதும் நினைத்து விடாதே. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான மனநலன்களையும் குணநலன்களையும் கொண்டவர்கள் என்பதை மறந்து விடாதே என் கண்மணியே. பணம் மகிழ்ச்சியை தரலாம், ஆனால் நல்ல குணத்தை தராது. பணம் அதிகமாக இருப்பவர்கள் நல்லவர்கள், குறைவாக இருப்பவர்கள் தீயவர்கள் என்ற எண்ணத்தை உன் மனதிலிருந்து தூக்கி எறி. யாராக இருந்தாலும் நல்லவர்களா தீயவர்களா என்பதை ஆராய்ந்து பின் அவர்களோடு பழகு. உன் வாழ்வு மகிழ்ச்சியான பாதையில் செல்வதற்கு உன் சாயப்பா உத்திரவாதம் தருகிறேன். எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை தவறாகவோ பொய்யாகவோ போய்விட உன் அப்பா விடுவேனா? நிச்சயமாக விடமாட்டேன். நீ என் பிரியமான குழந்தை. உன் சாயப்பா உனக்காக கூறும் அருள்வாக்கோ சத்திய வாக்கோ எப்பொழுதும் பொய்யாகாது. நான் உன்னுடன் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். உன் மனதில் தான் வசித்துக் கொண்டிருக்கிறேன். உன் வீட்டில்தான் நிரந்தரமாக அமர்ந்தும் இருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது, நடைபெறவும் நான் விடமாட்டேன். என் பார்வை உன் மீது எப்பொழுதும் உள்ளது. ஏதாவது மனம் வருத்தம் வந்தாலோ சோகம் வந்தாலோ என் கண்களை நன்றாக உற்றுப்பார். என் நாமஸ்மரணத்தை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. அப்பொழுதே ஒரு புது தெம்பு உன் மனதில் படர்வதை நீ கண்கூடாக உணர்வாய். உடனே உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான பாதையும் வெளிச்சமும் உன் கண்களுக்கு கண்கூடாகவே தெரியும். இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? நிச்சயமாக கிடையாது. என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் யாரையும் நான் கைவிட்டதும் இல்லை, விலகி சென்றதும் இல்லை. அதன்படிதான் சென்றும் கொண்டிருக்கிறாய். நிழலுக்கும் நிஜத்திற்கும் உள்ள வேறுபாட்டினையும் அறிய ஆரம்பித்திருக்க. இனி எல்லாமே நல்லதாகவே அமையும். இனி எல்லாமே உனக்கு ஜெயமாகவே முடியும். இந்த வாழ்க்கை எனக்கு கிடைத்திருக்கும் பொக்கிஷமான வாழ்க்கை. நான் வாழ்வதற்கே அந்த வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயித்து காட்டுவேன் என்று சொல்லிக்கொண்டே உன் வாழ்க்கையில் நீ வீர நடை போட்டுக்கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஜெயித்து காட்டுவாய். உன் வாழ்வில் எல்லாமே நல்லபடியாக நிகழ்ந்து மங்களங்கள் அனைத்தும் உன் வாழ்வில் சூழப்போகிறது. அதற்கு சாட்சியாக நான் இருக்கிறேன். உன் வாழ்வை அழகாக மீட்டெடுத்து பிரகாசிக்க வைக்க உன் சாயப்பா இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை எதற்குமே கலங்காதே. செல்வமும் சுபிக்ஷமும் நிலையற்றவை. அது மட்டுமல்லாமல் இந்த உடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டவைதான். இதை புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் உள்ள இம்மை மறுமை பொருட்கள் மீது இருக்கும் ஆசையை விட்டுவிட்டு உனது கடமையை செய்து கொண்டே இரு. எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஒவ்வொரு நிமிடத்தையும் ஏமாறி விடாதே. ஒரு விஷயத்தை அதிகமாக எதிர்பார்ப்பதினால்தான் ஏமாற்றம் வருகிறது. எனவே எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. ஏமாற்றத்தை மிக சுலபமாக தடுத்துவிடலாம். வருவது வரட்டும், போனது போகட்டும், நடப்பது நடக்கட்டும் என்று உன் வாழ்க்கையில் நீ சென்று கொண்டே இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேரும். உனக்கு என்று எழுதப்படாதது யார் நினைத்தாலும் உன்னிடம் வந்து சேர முடியாது. இதுதான் வாழ்க்கை. எது நடந்தாலும் உன்னுடைய கடமையிலிருந்து தவறாமல் அதை தீர்க்கமாக செய்து கொண்டே இரு. நிச்சயமாக நீ உன் வாழ்வில் சிகரத்தை எட்டி பிடிப்பாய். வெற்றி கனியை மிக எளிதாக பறித்து விடுவாய். இது நாள் வரை உன் மனதில் இருக்கும் பிரச்சனைகள், உன் மனதை போட்டு குழப்பும் பிரச்சனைகள் எல்லாம் வெகு விரைவில் தீர்ந்துவிடும். உனக்கு சாதகமாகவே முடிந்துவிடும். விரைவில் உன் வாழ்வில் அதிசயம் நடக்கும். நிச்சயமாக மகிழ்ச்சி கடலில் தத்தளிக்கப் போகிறாய். ஆனந்த காற்றில் திக்குமுக்காடப் போகிறாய்.
உன் மனம் தேவையில்லாத விஷயத்தில் குழம்பி போயிருக்கிறது. மனமே தேவையில்லாத விஷயத்தை நினைத்து கொண்டிருந்தால் அந்த மனதில் நிம்மதி எப்படி இருக்கும்? நிம்மதி இல்லை என்றால் மகிழ்ச்சிக்கு அங்கே இடமேது? சந்தோஷத்திற்கு அங்கே இடமே இருக்காது. மனதில் முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். தானாகவே மகிழ்ச்சி, சந்தோஷமும் ஆனந்தமும் வந்து குடிக்கொள்ளும் உன் மனதில். எதை நினைத்தும் வருந்திக் கொண்டே இருக்காதே. நடப்பது நடக்கட்டும். நடப்பது அனைத்தும் நல்லதாகவே இருக்கும் என்று தீர்க்கமாக நம்பு. நடப்பது நடந்தது எல்லாம் நன்மைக்கே என்பதை உறுதியாக ஏற்றுக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நல்லபடியாகவே அமையும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நடப்பது அனைத்தும் நன்மையாகவே இருக்கும் உன் வாழ்வில். இன்று இரவோடு உன் கஷ்டகாலம் எல்லாம் முடியப் போகிறது. இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக இன்று இரவை கடந்து வா. நாளை விடியல் உன் வாழ்வில் நடக்கப் போகும் அதிசயத்தை பார்த்து நீயே ஆச்சரியப்பட்டு நிற்கப் போகிறாய். சாயப்பா, என் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று ஓடோடி வந்து என்னிடம் கேட்கத்தான் போகிறாய்? உன் முகத்தில் இருக்கும் ஆனந்தத்தை பார்க்க நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். நாளை விடியலில் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அதிசயத்தை, அற்புதத்தை காண காத்து கொண்டிரு. இன்னும் சில மணி நேரம்தானே. இதுவரை பொறுமையாக காத்திருந்தாயல்லவா? இன்னும் சில மணி நேரம்தான். பொறுமையோடு இரு, கவனமாக இரு, நம்பிக்கையோடு இரு. இன்று இரவு நிம்மதியாக கண்ணுறங்கு. இதுவரை உணவு உறக்கம் இல்லாமல் கழிந்த உன் நாட்களெல்லாம் சுகமாக மாறப்போகிறது. இன்று இரவு எதை பற்றியும் யோசிக்காமல் நிம்மதியாக தூங்கு. நாளை உன் வாழ்வில் நடக்க இருக்கும் அதிசயத்தை பார்த்து இந்த ஊரே உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு எல்லாம் சுபமாகவே மாறப்போகிறது. யார் உன்னை ஒதுக்கினாலும் உதறி தள்ளினாலும் நான் உன்னை ஒதுக்கவும் மாட்டேன், தள்ளிவிடவும் மாட்டேன். எனவே எப்பொழுதும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் என்னை நினைத்துவிட்டு இந்த மனதிலிருந்து வெளியே வந்துவிடு. இந்த நிலைமையிலிருந்து வெளியே வந்துவிடு. காற்று இல்லாமல் யாராலுமே வாழவே முடியாது. காற்று இருந்தால்தான் உயிர் வாழக்கூட முடியும். அதே போல என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு முழுமையாக இருந்தால் உன் வாழ்நாளை நீ சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தம் நிறைந்ததாகவும் வாழ்ந்து காட்ட முடியும். என்ன செய்ய போகிறோம் என்று எப்பொழுதும் யோசிக்கவே யோசிக்காதே. என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டுமே உன் சிந்தனையை எண்ணிக்கொண்டே இரு. அப்பொழுது வெற்றி உன் கையில் வந்துவிடும் மிக சுலபமாக. உன்னுடைய வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் வேண்டுமானால் உப்பாக இருக்கலாம். ஆனால் அவைதான் உன் வாழ்வை இனிமையாக்கப் போகும் துளிகளாகவே இருக்கும். என் அன்பு பிரியமே, அழகாய் பேரழகாய் வாய்ப்பது எல்லாம் வாழ்க்கை அல்ல குழந்தையே. உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கையை நீ எப்படி அழகாக மாற்றுகிறாய் என்பதில்தான் அழகு நிறைந்து இருக்கிறது. 1000 பேர் கூறினாலும் சொல்லிக் கொடுத்தாலும் கற்றுக் கொடுக்காத பாடத்தை, 1000 புத்தகங்கள் கற்றுக் கொடுக்காத பாடத்தை ஒரே ஒரு அவமானம் உனக்கு கற்றுக் கொடுத்துவிடும் குழந்தையே. எனவே அவமானம் நடந்துவிட்டால் என் வாழ்க்கையே முடிந்து விட்டது. நான் அவமானப்படுத்தப்பட்டு விட்டேன், நான் அவமானப்பட்டு விட்டேன், எல்லார் முன்னிலையும் என் மானம் விழுந்து விட்டது என்று உன்னை பற்றி மட்டுமே நினைக்காமல் அந்த அவமானத்திலிருந்து நீ என்ன பாடம் கற்றுக்கொண்டாய் என்பதை சிந்தி. அப்பொழுது உன் வாழ்நாளில் நீ அவமானமே படமாட்டாய். யாரிடமும் எந்த நபரிடமிருந்தும். எப்பொழுதுமே நான் மட்டும் தனியாக நிற்கிறேன், தனியாக போராடிக்கொண்டே இருக்கிறேன், தோள் கொடுக்க கூட எனக்கு யாருமே இல்லை, எனக்கு வெற்றி கிடைக்குமா என்று கேள்விக்குறியோடே நோக்காதே. நீ தனியாக போராடுவதே வெற்றிதான் என்பதை தீர்க்கமாக நம்பு. இதைவிட பெரிய வெற்றி வேறு என்ன இருக்கப் போகிறது? மற்றவரின் பாதையை எப்பொழுதும் பின்பற்றாதே. ஏனென்றால் அது மற்றவர்களுடைய பாதை. உனக்கு என்று ஒரு பாதையை வடிவமை. உனக்கு என்ற ஒரு பாதையை வடிவமைத்து அந்த பாதையில் சென்று கொண்டே இரு. எந்த தடைகள் வந்தாலும் முன்னேறி கொண்டே இரு. நீ தடுமாறி விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிட உன் அப்பா நான் தான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேனே. பின் ஏன் உன்னுடைய பாதையில் தனியாக நடக்க நீ பயப்படுகிறாய்?
உனக்கு முன்னால் உனக்கு வழிகாட்டியாகவும் உனக்கு பின்னால் உனக்கு பாதுகாவலனாகவும் உன் சாயப்பா வந்து கொண்டே இருக்கிறேனே. உனக்கு அது புரியவில்லையா? அல்லது புரிந்தும் புரியாமல் போல் இருக்கிறாயா? நீ செல்லும் பாதையில் ஏதாவது தடைகளோ தடங்கல்களோ வந்தால் அதையே உற்று உற்று நோக்கிக் கொண்டே இருக்காதே. அதனால் உன்னால் எதையுமே செய்ய முடியாமல் போய்விடும். அந்த பாதையில் பயணம் செய்யாமலே போய்விடும். குறிக்கோளை முதலில் உற்றுப்பார். நீ செல்ல வேண்டிய இலக்கை உற்று நோக்கு. அப்பொழுது உனக்கு வந்த தடைகளெல்லாம் மறைந்துவிடும். தடங்கல்கள் எல்லாம் காணாமல் போய்விடும். உத்வேகமாக எழுந்து நின்று வேகமாக ஓடு. ஓடிக்கொண்டே இரு. முயற்சித்து கொண்டே இரு. உன் இலக்கை நிச்சயமாக நீ அடைந்தே தீருவாய். ஒன்றை நன்றாக புரிந்து வைத்துக்கொள் என் பிரியமே. வலிமை என்ற சொல் திரும்ப திரும்ப சொல்லப்படும் பொழுது அது வலிமையை தான் தருகிறது. அதே போல சோர்வு, மனசோர்வு, நிம்மதியில்லை என்ற சொல் திரும்ப திரும்ப சொல்லப்படும் பொழுது சோர்வை தான் அது உனக்கு தரும். மன நிம்மதியை தராது. மன வலிமையையும் தரவே தராது. எந்த எண்ணங்கள் உன் மனதில் உலவுகின்றதோ, எந்த எண்ணங்கள் உன் மனதில் நிலைத்திருக்கிறதோ, எந்த எண்ணங்கள் உன் மனதில் அப்படியே இருக்கின்றதோ அந்த எண்ணங்களின் வடிவமே நீதான். என் பிரியமே, வரலாற்றில் வெற்றி பெற்றவனும் இடம்பெற முடியும், தோல்வி அடைந்தவனும் இடம்பெற முடியும். ஆனால் வேடிக்கை பார்ப்பவனால் ஒருபோதும் இடம்பெறவே முடியாது. நீ வெற்றி பெற்றவனாக இரு அல்லது தோல்வி அடைந்தவனாக இரு. எப்பொழுதும் வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டே இருக்காதே. இது உன் வாழ்விற்கு நல்லதல்ல. நீ வாழ்க்கையில் செல்ல வேண்டிய இலக்கையும் உன்னால் நிச்சயமாக அடையவே முடியாது. எனவே வெற்றி தோல்வி எது வந்தாலும் சரிசமமாக எடுத்துக்கொள். வெற்றி வந்துவிட்டால் மகிழ்ச்சியாக இரு. தோல்வி வந்துவிட்டால் அது வெற்றிக்கான முதல் படி என்று எடுத்துக்கொண்டு அடுத்த அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. எப்பொழுதும் மறந்தும் கூட உன் அடியை பின்னோக்கி ஒரு அடி கூட எடுத்து வைக்க எண்ணாதே. முயற்சிக்கவும் செய்யாதே. சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறதே. எனக்கு மட்டும் வாழ்க்கையில் துன்பங்கள் நிலவிக்கொண்டே இருக்கிறதே. அடுத்து என்ன பண்ண வேண்டும் என்ற ஒரு வழி கூட என் கண்களுக்கு தெரியவில்லையே. இந்த வாழ்க்கையை நான் எப்படி வாழ்வது என்று புலம்பாதே. கண்ணீர் சிந்தாதே. காலையில் அதிகாலையில் கூட்டிலிருந்து புறப்படும் பறவைக்கு இரை இறக்கும் இடம் தெரிந்தா அது பறக்கிறது? இறப்பதற்கு வேண்டுமானால் ஒரே ஒரு நொடி துணிச்சல் போதுமானதாகவே இருக்கும். ஆனால் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தைரியமாக தன்னம்பிக்கையோடு உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை நீ வாழ முடியும். உனக்கான பாதையை முதலில் கண்டுபிடி. அந்த பாதையில் உன் பயணத்தை மேற்கொள். உனக்கான வெற்றி நிச்சயமாக உனக்கு உண்டு என் குழந்தையே. விடியும் வரை நமக்கு தெரிவதில்லை நாம் காண்பது கனவுதான் என்று. அதுபோலத்தான் வாழ்க்கையே முடியும் வரை நமக்கு தெரிவதும் இல்லை, புரிவதும் இல்லை வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று. பேராசை முடிகின்ற இடத்தில் மகிழ்ச்சி துவங்க ஆரம்பிக்கிறது. புன்னகை துவங்கும் இடத்தில் வாழ்க்கையும் துவங்க ஆரம்பிக்கிறது. அதே போல அன்பு எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அனைத்துமே கிடைக்கின்றது. உப்பையும் உறவையும் அதிகமாக எடுத்தால் உணவும் சரி உறவும் சரி கசந்துதான் போய்விடும். எனவே எதையுமே அதிகமாக யோசிக்காதே. கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் என்பதில் மட்டுமே உன் சிந்தனையை செலுத்து. மிகப்பெரிய மாற்றம் உன்னை தேடி வரும். இதற்கு உன் சாயப்பா தான் சாட்சி. என் அன்பு குழந்தையே, புதைக்கப்பட்ட விதைக்கு கூட எதிர்காலம் உண்டு. வெட்டப்பட்ட மரங்கள் கூட மீண்டும் வளர்வது உண்டு. ஆனால் வெறும் தோல்விகள் கண்டு சோர்ந்து போனால் உன் வாழ்க்கையை யார் வாழ்வது குழந்தையே? உன் வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும். வேறு எவராலும் உன்னுடைய வாழ்க்கையை வாழவே முடியாது. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழு. முயற்சி செய்து கொண்டே இரு. எந்த தடைகள் வந்தாலும் அதை தகர்த்து எறிந்துவிடு அல்லது தவிர்த்து விட்டு சென்றுவிடு. உன் வாழ்வு எப்பொழுதும் உனக்கு இன்பமயமாகவே இருக்கும். உனக்கு துணையாக உன் அப்பா
நான் இருக்கிறேன் என்று மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்திக் கொண்டே இருக்கிறேனே. ஏன் உன் மனதில் இத்தனை போராட்டமும் இத்தனை குழப்பமும்? எதற்குமே அஞ்சாதே, பயப்படாதே, குழம்பாதே, கண்ணீர் சிந்தாதே. நான் தான் இருந்து கொண்டே இருக்கிறேனே உன் அருகில். நீ என் மேல் வைத்திருக்கும் உண்மையான அன்பிற்கும் பாசத்திற்கும் நான் எவ்வளவு வேண்டுமானாலும் செய்வேன். நீ நினைப்பதை விட அதிகமாகவே உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன்.